காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவிருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்து விட்டால் அது மாங்கல்ய தோஷம், கணவனுக்கு ஆயுளுக்கு பங்கம் ஏற்படும் என்று ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் இப்படி எடுத்தம் கவிழ்த்தம் என்று சொல்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆக விதிவிலக்குகளை பார்த்து எந்த கிரகம் எங்கே சேர்ந்திருக்கிறது, அங்கே வெளிச்சத்தில் இருக்கிறதா இருட்டுக்குள் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்க்காமல் பொத்தாம் பொதுவாக சொல்வது ஒரு பெரிய பின்னடைவைத்தான் கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மகர லக்கணத்துக்கு ஒரு பெண், அதாவது மகர லக்கணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் 12 இடத்துல இருந்தால் என்ன பலனை செய்யும், அது மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்துமா என்பதை தெளிவாக விளக்குகிறேன். மகர லக்கணம் அது சனிக்கிரகத்துடைய சரலக்கணம். அங்கே சூரியன் செவ்வாய் இருப்பது, செவ்வாய் இங்கே உச்சமாக இருப்பார். ஆக சூரியனும் செவ்வாய் இருக்கும் பொழுது ஜாதகர் கடும் கோபம் கொண்டவராக இருப்பார். குரு பகவான் பார்த்து விட்டால் அந்த கோபங்கள் ஒளிந்துதான் இருக்கும், அதிகமாக இருக்காது. சூரியன் இருப்பதால் தலைமை பண்பு இருக்கும். சனி பார்த்து விட்டால் கிட்டவே நெருங்க முடியாத அளவுக்கு குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரிதான். 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், பேச்சு அதிகாரமாக இருக்கும். ஆனாலும் வெளிச்சமாக இருந்து விட்டால் அந்த செவ்வாயின் துறையில் வருமானமும் அரசு வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், சகோதரரும் இப்படித்தான் இருப்பார். அது குருவின் வீடு, அதனால் கட்டுக்குள் இருக்கும் அந்த அதிகாரத்தன்மை, தலைமை பண்பு எல்லாமே. தலைமை பண்பு இருக்கும், அதிகார குணம் இருக்கே, அது கட்டுக்குள் இருக்கு. ஏன்னா குருவின் வீடு. இப்படித்தான் புரிஞ்சுக்கிறணும். நல்ல கிரகங்கள் பார்த்து, பௌர்ணமி சந்திரன் பார்த்து விட்டால் அந்த 3 சகோதரருமே செவ்வாயின் துறையில் இருப்பார். இவரும் ஒரு தன்னம்பிக்கை உடையவராக, ஒரு முயற்சி உடையவராக கண்டிப்பாக இருப்பார். 4ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், தாய் அதிகாரமாக இருப்பார். அங்கே செவ்வாய் 4ஆம் அதிபதி செவ்வாய், அங்கே சூரியன் இருப்பது அதிகாரமாக இருப்பார். வியாழன் பார்த்து விட்டால் சிறப்பு, சனி பார்த்து விட்டால் அது கொடுமையாக இருக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், கண்டிப்பாக ஆண் வாரிசு தடை இருக்கும். ஆனால் குருபாவுடைய நிலையை வைத்தான் அப்படி நம்ம சொல்லணும். அப்போ 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது அதிர்ஷ்ட ஸ்தானங்களில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாதுங்கிற அமைப்பில் இருக்கும். புத்திரர்கள் கண்டிப்பான முறையில் அந்த செவ்வாயின் துறையிலே அரசு வேலை அமைப்புக்கு இருப்பார் என்று சொல்லலாம். ஆனால் 5ஆம் அதிபதி அந்த சுக்கிரனுடைய நிலை, குருபாவுடைய நிலையை வைத்து தான் நம்ம அதை சொல்லணும். சனி பார்த்து விட்டால் கெடுதல் தான், குரு பார்த்தால் நன்மை. 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கலாம் என்ற அமைப்பில் சூரியன் செவ்வாயும் அந்த வேலை அமைப்பு செவ்வாயின் துறையிலையும் சூரியனுடைய அரசாங்க துறையிலையும் இருக்கும். சிம்ம வீட்டுடைய அமைப்பையும் இது எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிற அமைப்பையும் வச்சு அதை சொல்லணும். 7ல் சூரியன் செவ்வாய், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், அங்கே அவர் அதிகாரமாக இருப்பார். அதனால் அங்கே செவ்வாய் நீசம் பெறுவார். அது சந்திரனுடைய நிலையை வைத்து நம்ம சொல்லணும். சூரியன் இங்கே இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துல 8ஆம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது அவர் நல்லதில்லை என்றாலும் குரு பார்த்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அதிகாரம் வீட்டுக்கு தேவையான அதிகாரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சுக்கிரனுடைய நிலையை வைத்து அதை நம்ம சொல்லணும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய், 8ஆம் இடம் சூரியனுடைய வீடு, அங்கே செவ்வாய் இருப்பது ஆரோக்கிய குறைவு அப்படின்னு நமக்கெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. 8ஆம் இடம் என்பது 8ல் கிரகங்கள் மறையுதுங்க அப்படிங்கிற நம்ம கணக்கு தான் சொல்லணும். 8ஆம் அதிபதி சூரியன் அங்கே 8ஆம் அதிபதியே தான் அவர். செவ்வாய் 4ஆம் அதிபதி. அப்போ தாயாருடைய அமைப்பில் அந்த ஒரு சிறு பின்னடைவான சமாச்சாரம் இருக்குன்னு சொன்னாலும் தாயார் காரகமான சந்திரனையும் அந்த 8ஆம் இடத்தில் உள்ள சூரியனையும் செவ்வாயும் எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிறதையும் வச்சு தான் நம்ம அதை நிர்ணயிக்கணும். 9ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், தந்தையார் ஸ்தானம், புதனுடைய நிலைமையை வச்சு நம்ம சொல்லணும். அப்போ சூரியன் அங்கே 8ஆம் அதிபதி 9ல் இருக்கார் அப்படிங்கிற அமைப்பில் செவ்வாய் இருக்கும் பொழுது கிரகங்கள் பார்த்து விட்டால், நல்ல கிரகங்கள் சேர்ந்து விட்டால் நல்ல பலன் தான். தீய கிரகங்கள் பார்த்தா தங்க கெடுதல்.
சூரியனுடைய நிலையை வச்சு தான் நம்ம அந்த 9ஆம் பாவத்தை வந்து நம்ம சொல்லணும். அப்பாவுக்கு 9ஆம் பாவம் சூரியன் இல்லை, அதை வச்சு தான் சொல்லணும். சந்திரனுக்கு 9ஆம் பாவத்தையும் பார்க்கலாம். 10ல் சூரியன் செவ்வாய் நல்லது, திக்பலம். 10ல் சூரியன் செவ்வாய் இருக்கலாம், திக்பலம். குரு பார்த்து விட்டால் நன்மை. அது பௌர்ணமி அமைப்பாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சனி பார்த்தால் எங்கேயுமே கெடுதல் தாங்க. சனி வந்து கெடுக்காமல் இருந்தாலும் பெருசு, கெடுக்கக்கூடிய முழு பாவக்கிரகம் இல்லையா. 11ல் சூரியன் செவ்வாய், 11 நம்மளோட மூத்த சகோதரம், 11 லாபஸ்தானமுங்க. எல்லா இடத்துலையும் நன்மையாக தான் அமைப்பாக தான் இருக்கும். எந்த கிரகம் இருந்தாலும் 11ல் ஏகாதசத்தில் எக்கோலும் நன்று நல்லா தான் இருக்கும். 11 மூத்த சகோதரத்தால் லாபங்கள் கிடைக்கலாம், இளைய சகோதரத்தாலும் லாபங்கள் கிடைக்கலாம். செவ்வாயில் இப்படி நம்ம பார்க்கணும். அப்போ சூரியன் அஷ்டமாதிபதி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா சிறு சர்க்கிள் தான். ஆனால் அந்த சூரியன் செவ்வாய் நண்பர்களையும் பார்க்கணும். நல்ல கிரகம் பார்த்து விட்டால் சிறப்பு. இது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். 8ஆம் அதிபதி இல்லையா. இப்படி நுணுக்கமாக நம்ம பார்த்துட்டே போகலாம். 12ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 12லேயும் எந்த கிரகம் போகக்கூடாதுங்க. 12ஆம் இடத்துல சூரியன், அதாவது 8ஆம் அதிபதி 12ல் இருக்காரு. செவ்வாயும் வந்து மகரத்துக்கு 4ஆம் அதிபதி தாயார். அப்போ இந்த 12ன்னு வந்தால் சூரிய சந்திரனோட நிலைமையை வச்சு அப்பா அம்மாவோட சொல்லணும். வெளிச்சம் வந்துட்டால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, வெளியூரில் இருக்கக்கூடிய சென்று அலைந்திருந்து பொருளிட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. 12ல் சூரியன் செவ்வாய் இருப்பது பாவக்கிரகம் இருக்கக்கூடாதுங்கிற அமைப்பில். சனி பார்த்து விட்டால் தூக்கம் கெடும். இப்படி தான் அமைப்பு சொல்லணுங்க. இப்போ இந்த இடத்துல இந்த எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் கணவனுக்கு ஆயுள் கம்மி அப்படின்னு சொல்கிறது வந்து ஜோதிடத்தையே அப்படி புரட்டி போடுற அமைப்புங்க. எப்போ கணவனுக்கு ஆயுள் கம்மி ஆகும்? எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, சூரியன் செவ்வாய் எங்கே இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்து கிரகம் கெட்டு போய், சுக்கிரனும் கெட்டு போய், ராசிக்கு 7ஆம் இடம் கெட்டு போய், 2ஆம் இடமும் குடும்பஸ்தானமும் கெட்டு இருக்கிற நிலையில தான் அந்த கணவனுக்கு ஆயுள் கம்மி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதை விட்டுட்டு சூரியன் செவ்வாய் எங்கே சேர்ந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் சொன்னால் என்னங்க அர்த்தம்? அப்படி சொல்லவே கூடாது. இந்த தெய்வ கடாட்சம், இது புதிய வரலாறு, அஷ்டோசாய் செல்வம், தெய்வ கடாட்சம், இந்த 3 சேனல்லையும் பேசியிருக்கேன். அதை பூரா நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் மனசில் உள்ள சந்தேகங்கள் அது கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வரும், அது தெரிஞ்சுக்கலாம். தனிப்பட்ட முறையில் பலன் கேட்கணும்னா திரையை தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பாருங்கள், 90 80 57 13 70, அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டண முறையில் தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாளை கும்பலக்கணத்துக்கு சூரியன் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.